இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா புறவய தேர்வு. ஃபஸ்ட்டு புறவய தேர்வு என்றால் என்ன? தேர்வு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தோன்றிய புதிய முறையிலான தேர்வே புறவய தேர்வாகும். நுழைவுத் தேர்வு, வங்கி தேர்வு முதலியவற்றில் இம்முறையை பயன்படுத்தி இதன் வெற்றி நன்கு உணரப்பட்டுள்ளது. பள்ளி தேர்விலும் இது பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இம்முறையில் மேற்கொள்ளும் மதிப்பீடு துல்லியமானதாகவும் சரியாகவும் அமையும். மதிப்பிடுவோரின் மனநிலைக்கேற்ப மாறாத தன்மையை இந்த முறை உருவாக்குகிறது. இத்தேர்வு விடைகள் குறிப்புகள் முன்கூட்டியே தயாரிக்கப்படுவதால் சரியான விடை முன்கூட்டியே தீர்மானிக்க முடிகிறது. புறவய தேர்வை உருவாக்கும் பொழுது நம்ம என்னென்ன பின்பற்றப்பட வேண்டியவை அப்படிங்கிறத பார்க்கலாம். வினாக்களை ஃபஸ்ட்டு தெளிவான முறையில் தயாரிக்கணும். துல்லியமாக பொருள் தரும் சொற்களையே பயன்படுத்தணும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஏற்புடைய அடிப்படை தரணும். அதாவது அங்கே ஒரு கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும். ஒரே மாதிரியான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். பாடப்புத்தகத்தில் உள்ள தொடர்களை அப்படியே பயன்படுத்தாமல் இருக்கணும். ஒரு வினாவிற்குரிய விடை இன்னொரு விடைக்கு வராமல் என்ன செய்யணும்னா பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பொருள் தரும் வினாக்கள் தவிர்த்து நேரடி விடைகள் தரும் வினாக்களை என்னென்னா பயன்படுத்தணும். புறவய தேர்வை அமைத்தல் முறை. புறவய தேர்வு வினாக்கள் அனைத்தும் புறவய வினாக்களாக விளங்கும். விடைத்தாளை அளவிடுவோரின் விருப்பு வெறுப்பு, ஒருதலை சார்பு, எதிர்பார்ப்பு போன்றவற்றின் பாதிப்பிற்கு இடந்தராத வினாக்களே முன் வர வேண்டும். அதுக்கப்புறம் புறவய வினாக்களின் வகைகள். ஓரிரு வார்த்தைகளில் விடை தருதல், சரியா தவறா, பளவுள் தெரிவு, கோடிட்ட இடங்களை நிரப்புதல், இனம் பிரிக்கும் தேர்வு, சேர்த்து எழுதுக. ஃபஸ்ட்டு வினா விடை தேர்வு. ஒரு பொருள் பற்றிய பல விடைகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். கீழ்காணும் வினாக்களுக்கு ஒவ்வொன்றுக்காடிலும் 4 விடைகள் தரப்பட்டிருக்கன. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ உதாரணமாக, பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? புகழேந்தி, சேக்கிலார், ஒட்டக்குத்தர், நல்லாந்தார். முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார்? காரி, அதியமான், ஓரி, பாரி. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இது அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புதல். இது அழிப்பு வகையை சார்ந்த ஒரு புறவய வினாவாகும். ஒரே ஒரு விடை பொருந்தி வருமாறு கோடிட்ட இடம் என்னென்னா அமைதல் வேண்டும். இப்போ உதாரணமாக, இரட்டை காப்பியங்கள் என்று எவற்றை அழைக்கின்றோம்? அப்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். சிலப்பதிகாரத்தின் காப்பிய தலைவி கண்ணகி. மிக பழமையான இலக்கண நூலின் பெயர் தொல்காப்பியம். அப்புறம் இனம் பிரிக்கும் தேர்வு. ஒரு இனம் அல்லது ஒரு தொகுதியில் சேராத சொற்களை அவ்வரிசையில் கண்டுபிடிக்க செய்தல். இப்போ கீழ்கண்ட சொற்களில் எது அதுக்கு பொருந்தாது? இப்போ முத்து, பவளம், வைரம், கஸ்தூரி, தங்கம் இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன? முத்து, வைரம், கஸ்தூரி இது எல்லாமே ஒரே ஒரு வகையை சார்ந்ததாக இருக்கும். இதில் வேறுபட்டது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஸ்தூரி. ஏன்னா முத்து, பவளம், வைரம், தங்கம் எல்லாம் ஒரே இது. அப்போ கஸ்தூரிங்கிற வேறு. அப்புறம் ஆடு, மாடு, குதிரை, மனிதர், நாய். இதில் என்னது அப்படின்னா ஆடு, மாடு, குதிரை, நாய் எல்லாம் ஒரே வகையை சார்ந்ததாக இருக்கும். மனிதர் மற்றும் மற்றொரு இது. அப்புறம் சேர்த்தெழுதுக. ஏர் ப்ளஸ் கலப்பை, ஏற்கலப்பை. மறை ப்ளஸ் நூல், மறை நூல். மெய் ப்ளஸ் திறம், மெய்த்திறம். மொழி ப்ளஸ் பற்று, மொழி பற்று. அதுக்கப்புறம் சரியா தவறா. இந்த வகை வினாக்கள் புறவய தன்மையுடைய தேர்ந்தெடுப்பு வினாக்களாகும். இதில் சரியா தவறா, ஆம் இல்லை ஆகிய இரு நிலைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகளை கொண்டு இந்த இது விளங்குகிறது. இப்போ ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். சரினா சரி, தவறுனா தவறு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் சரியா தவறா. அப்புறம் ஓரிரு வார்த்தையில் விடை தருதல். இது அழிப்பு வகை வினாவை சார்ந்தது. இவ்வினாக்களுக்குரிய விடை ஒன்றோ இரண்டோ வார்த்தைகளில் அமையலாம். இதில் வினா மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர் என்ன செய்யணும் அப்படின்னா விடை எழுதணும். இப்போ சிலம்பு என்பதன் பொருள் என்ன? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? அப்போ பொருத்துதல் வகை. பொருத்துதல் வினாக்களை அமைக்கும் போது தரவுகள் ஒரு வரிசையிலும் துளங்களை மறு வரிசையிலும் அமைக்க வேண்டும். தரவுக்கேற்ற துளங்களை வரிசை மாற்றி அமைக்க வேண்டும். அப்போது ஏதேனும் ஒரு தேர்வுக்கு இணை வரிசையில் அதற்கான சரியான துளங்களை நம்ம அமைத்து கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக, ஆசிரியர் பெயர் ஒரு சைடும் மாணவர் அந்த நூல் இன்னொரு சைடும் கொடுத்தோம்னா மாணவர்கள் என்னென்னா எதுக்கு எது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரே ஆன்சரை ஒரே லைனில் என்ன செய்யாதுன்னா கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் புறவய தேர்வோட நிறைகள். நிறைந்த பொருளை என்னென்னா குறைஞ்ச நேரத்தில் அறிய முடிகிறது. நடத்திய பகுதி அனைத்திலும் வினா இருப்பதனால பொருளறிவு பெறுவதற்கு இங்கே வழி இருக்குது. விடைகளை திருத்துவது எளிது. மதிப்பெண் குறைய வாய்ப்பு கிடையாது. குறைந்த காலத்தில் மிகுதியான வினாக்களுக்கு விடை தர முடியும். தனியால் வேற்றுமை அறிய வாய்ப்பு
வாய்ப்புண்டு. வகுப்பு மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு முறை. இதனோட குறைகள் அப்படின்னா வினா தயாரிப்பது கடினம், மாணவர்களுக்கு எப்பகுதியை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்பதை அறிய வாய்ப்பில்லை, கருத்தை தொடர்ச்சியாக கூறும் போக்கிற்கு இங்கே இடமில்லை, மாணவர்கள் சிறப்பியல்பு தனித்தன்மை வளர்க்க இயலவில்லை, கற்ற அறிவு சிறிது துண்டாக சோதிக்கப்படுவதால் முழு அறிவை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்காங்க. இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம புறவய தேர்வுனா என்ன, அதனுடைய முறை, அதுக்கப்புறம் அதனை எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய வகைகள், ஓரிரு வார்த்தையில் விடை தருதல், பொறுத்துத, சேர்த்தெழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அவருடைய நிறை குறைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்னா இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கோம். நன்றி.